யார் இந்த குடும்பத்துக்குள்ள வரலாம்? எல்லாரும் வரலாம். சொன்னல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே, I will no wise cast out anyone who comes to me, him that cometh to me. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்றேன், யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்றேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இங்க வந்த பிறகு நம்ம வாழ்க்கை அவர் கையில் இருக்கு. அவர் தான் டிரைவர், அவர் தான் பாஸ், அவர் தான் பாஸ். இதுக்கு முன்னால ஆரம்பத்தில் கார் வச்சிருந்தோம். அந்த கார்ல பின்னால மை பாஸ் ஏசுன்னு எழுதி போட்டு, என்னுடைய பாஸ் யாரு பார்த்துருப்பீங்க நீங்க, ஒரு காவி கலர் காரு, மை பாஸ் ஏசுன்ட்டு, என்னுடைய தலைவர் ஏசு, அப்படிதான் எழுதி போட்டு. படிக்கணும், தெரியணும். நான் அவருக்கு வேலைக்காரன், எனக்கு ஒரு பாஸ் இருக்காரு, எனக்கு ஒரு தலைவர் இருக்காரு. ஆமீன் கேட்கலாமா? எதை செய்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா, ஒரு அர்த்தத்தோட. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். நம்பர் 1, இருக்கிறோமா? இருக்கிறோம் என்பதுக்கு அடையாளம் என்ன? நாம் எப்படி உள்ளே வந்தோம்? என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து, நான் பாவிதான், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாவென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். அந்த பாட்டு தான் பில்லி கிரஹாம் அவருடைய குரூசேட்ல பாடக்கூடிய ஆல்டர் கால் சாங். பிரசங்கம் எல்லாம் முடிச்சு, இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள யார் விரும்புறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்ன உடனே, நீங்க முன்னால வரலாம், நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்கி வருவாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்னா யூடியூப்ல எல்லாம் பில்லி கிரஹாம் குரூசேட்ஸ் போட்டு பாருங்க. கடைசியில அப்படியே மக்கள் நான் பாவிதான் ஆனாலும், அதனுடைய மொழியாக்கம் தமிழ் இது, just as I am. அப்படியே கொயர் பாடுவாங்க பாருங்க, அதை பார்க்க ரொம்ப அருமையா இருக்கும். எல்லா மக்களும் இறங்கி வருவாங்க. நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், அவர் தான் என் பாவத்தை மன்னிக்க எனக்காக ரத்தம் சிந்தினாரு, விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிச்சா நீங்க அவருடைய பிள்ளையா மாறுறீங்க. வசனம் சொல்லுது யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல், சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன? உங்க வீட்டு கதவை தட்டுறேன், திறந்து பாக்குறீங்க, பாஸ்டர் பாஸ்டர் வாங்க உள்ளன்னு சொல்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. ஒரு ஆளை உள்ள வாங்கங்கிற ஏற்றுக்கொள்றோம். அந்த அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? அவர் வரணும்னா வரட்டும், அவருக்கு வர வேலையே இல்லையா? வரணும்னா வரட்டும், அப்படிலாம் வரமாட்டாரு, அப்படிலாம் வரமாட்டாரு. இதோ வாசற்படின்னு கதவை நீ திறந்தா வரேங்கிறார். பூட்டப்பட்ட கதவுகளுக்குள் சென்ற இயேசு இதய கதவுக்குள்ள மட்டும் நீங்க திறந்தாதான் வருவார். கதவு பூட்டிக்கிட்டு சீஷர்கள் உள்ள இருந்தாங்க, அவங்க திறக்காமலே உள்ள போனாரு. He could enter the closed doors but never the closed heart. பூட்டப்பட்ட இதயத்துக்குள்ள வரமாட்டாரு, பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள வந்தாரு. ஆனா இதயத்தை பூட்டி வச்சு எனக்கு தேவையில்லைன்னா வரமாட்டாரு, வாங்கன்னா தான் வருவார். அந்த நாள் இந்த நாளாய் மாறட்டும். இதுவரை உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லாவிட்டால் டுடே, இந்த நாள், ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கப்பா. என்னுடைய 13வது வயசுல அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பகல் 12:15 மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல உபவாச ஜபத்துல வலது பக்கத்துல முதல் ஆளா முழங்கால் போட்டு ஒரு 3/4 மணி நேரம் அழுதுருப்பேன். எங்க அம்மா ஜுரத்துல வீட்டுல படுத்திருக்காங்க, நான் மட்டும் பைபிள் தூக்கிட்டு சபைக்கு போன நாள் இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. நான் அழுது, ஆண்டவரே அப்பா என் உள்ளத்துல வாங்க, வந்துருங்க, என் வாழ்க்கையை மாத்திருங்க. அந்த காலத்துல இத்தனை வருஷத்துக்கு முன்னால டிவி இல்ல, போன் இல்ல, பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இப்ப இருக்கிறத விட ரொம்ப குறைவு. இப்ப செல்போன் ஒன்னே போதும் நம்ம சீரழிஞ்சு கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு. செல்போன் ஒன்னே போதும் நம்ம கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கு. நம்ம டைம் எல்லாம் எடுக்குது, நம்ம சிந்தையெல்லாம் கெட்டு போகுது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்கும். எப்படி கர்த்தர் வருவாரு, எப்படி ஒரு பரலோக தரிசனம் வரும், எப்படி தேவ சத்தம் கேட்கும்? கேட்காது. உங்க ஹார்ட் ஃபுல்லா டிவி சீரியல் அது இதுன்னு இப்படியே இருந்தா சிந்தனை ஃபுல்லா தானே இருக்கும். எதை பாக்குறீங்களோ அதான மைண்ட்ல இருக்கும், அப்புறம் அதான வாயில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப எதை உள்ள விடுறீங்க அது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கண்ணுக்குள்ள எது உள்ள போகுது, காதுல எது உள்ள போகுது, எதெல்லாம் உள்ள விடுறீங்க, பி கேர்ஃபுல்.
வீண் சிந்தனை, வீண் பேச்சு, டோன்ட் அலோவ். கதவை பூட்டுனார் இயேசு. நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசி, உன் கதவை, என்ன அர்த்தம்? கதவை, கதவை பூட்டு, கண்ணு கதவை பூட்டு, இதயத்துல அப்படி பூட்டு, வீண் சிந்தனை உள்ள விடாத, அதான் அர்த்தம். கதவை பூட்டினா இந்த இருக்கிறதே ஒரு வீடு தான். நாங்க இருந்தது ஒரே ஒரு சின்ன ரூம், ஒரு கதவு தான். அது பூட்டினாலும் ஒண்ணுதான், பூட்டாட்டாலும் ஒண்ணுதான். கதவே ஜன்னல் மருங்க ஓட்டையா எங்க வீட்டு கதவு. அதை சொல்லல ஆண்டவர். உன் கதவை பூட்டு, எண்ணங்களை அரெஸ்ட் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. வீண் சிந்தனை உன்னை சுத்தி சுத்தி அங்கங்க அலையாது, சிந்தனையில அங்கங்க அலைய விடாத. உள்ள வாங்கப்பா. இந்த பாட்டை பாடும்போது சும்மா ஆட்கள் இறங்கி வருவாங்க பாருங்க, கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சென்னையில பில்லி கிரஹாம் வந்திருந்தார். சென்னையில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது வந்திருந்தேன், நேரு ஸ்டேடியத்தில், இந்த மூர் மார்க்கெட்டுக்கு பின்னால. அப்போ நான் வாலண்டியர், எங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ். டேக் போட்டு நம்ம சர்ச்சில் நிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நாங்க குருசைட்ல, பில்லிகிராம் குருசைட்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல அப்படி பார்த்த ஞாபகம் இருக்கு. அப்புறம் நிறைய வீடியோல பார்த்துருக்கிறோம். அருமையா பிரசங்கம், ஒரு காஸ்பல் மெசேஜ்னு அவரை அடிச்சுக்க முடியாது. ஃபென்டாஸ்டிக்கா காஸ்பல், சுவிசேஷம் யாருக்கும் பயப்பட மாட்டார். ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அப்ப சொல்லியிருக்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட், யோவான் ஸ்நானகம் மாதிரி, யாருக்கும் முகதான், அவர் கரெக்டா சொல்லுவார், சரியா பேசுவார். இந்த சிட்டியினுடைய மேயர் வந்திருக்காரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு இருக்காங்க. சொல்லாமலா இருந்தாங்களா அவங்க? இந்த சிட்டியுடைய மேயர் வந்திருக்காரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இவர் போனவனை எடுத்த உடனே, I know the city, the mayor of the city is here. If you don't repent, you will go to hell ன்னு இருக்கார். எடுத்த உடனே. That much he was bold. மேயர் வந்துருன்னு கேள்விப்படுகிறேன், நீங்க மனம் திரும்பலன்னா நரகம் தான் போவீங்கன்னாரு. அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷன். என்ன சொல்ல வரேன், அந்த ஆண்டவரை வாங்கன்னு ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருக்கா? ஞானசான் எடுங்க, ஞானசான் எடுங்க, ஞானசான் எடுங்கன்னு சொன்னதுனால ஞானசான் எடுத்து, எதுக்கு எடுத்தேன்னு தெரியுமா? நான் தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்துட்டேன்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு தாங்க ஞான ஸ்நானம். அது பிறகு நான் இல்ல, அந்த குடும்பத்துல இல்லைங்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நம்முடைய செயல்கள் இல்ல இவர் தேவனுடைய குடும்பம் மாதிரி தெரியலையேன்னு சொல்ற மாதிரி, டவுட் நம்ம மேல வர்ற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஒன்று, இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம். ஐ ரிமெம்பர், உங்களுக்கு தெரியுமா, பிறந்த நாள் கேட்டா சொல்ல தருது, கல்யாண நாள் கேட்டா சொல்ல தருது, ஒரு வேலை கிடைச்ச நாள் சொல்ல தருது. இந்த நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நெஞ்ச தொட்டு சொல்ல முடியுமா உங்களால? தெரியணும். நெருப்புனா சுடும் என்பது அறிவு, தொட்டா சுடுது பத்தியா அனுபவம். அந்த அனுபவம் இருக்கணும். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம், கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். கேக்குறீங்களா நான் பேசுறத? இயேசு நல்லவர், அது அறிவு. எனக்கு நன்மை செஞ்சாரு, அது அனுபவம். இயேசு சுகமாக்குகிறார், அது அறிவு. என்ன சுகமாக்கினார், அனுபவம். கேட்கலாமா ஒரு ஆமென்? அனுபவத்துல வாழணும். அப்போ ரட்சிப்பு ஒரு அனுபவம். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஒருத்தட்ட கேட்டார், ரட்சிக்கப்பட்டீங்களா? படாமலா இருப்பாங்க. அடேப்பா, என்ன அறிவாளி பாரு. கல்யாணம் ஆயிட்டா ஆகாமலா இருக்கும். இது மென்டல் ஹாஸ்பிட்டல் போன்ற கேஸ் இல்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிடாமலா இருப்பாங்க. என்னடா லூஸ் மாதிரி பேசுறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? சின்ன பிள்ளை கூட புரியும். எல்லாம் சிரிக்குதுங்க பாவம். சாப்பிட்டீங்களா என்னமா சொல்வீங்க? சாப்பிடாமலா இருப்பாங்க. என்னடா நமக்கே பயமா இருக்கப்பா. ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா ரட்சிக்கப்படாமலா இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா அப்படி பேச மாட்டேன் நீ. ஒரு அல்ல சொல்லாம. ஆமா, ஏசு உங்க பாவத்தை மன்னிச்சிருக்காரா பிரதன்? ஒரு நாள் ஒருத்தரை கேட்கிறேன். அவர் சொல்றாரு, இங்க இருந்து காந்தி நகர் போறேன், ரயில்வே கேட்டை தாண்டி சைக்கிள்ல. எதுல? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா. அப்ப நான் சொன்னேன், சர்ச்சைக்கு வந்துருங்க, என்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டையான்னு என் வண்டியை நிறுத்தி டிஎஸ்பிட்டியில போறேன் நினைக்கிறேன். அவர் எதுல சைக்கிள் ஏதோ வராரு. அல்ல அந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கம், இந்த வழியா திடீர் நகர் வழியா ரயில்வே கேட்டை தாண்டி போறோம். இந்த பாலம் எல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டையான்னு சொன்னேன். சர்ச்சைக்கு வாங்கய்யா. இந்த குடிப்பழக்கம் தான் மாறல ஐயா. என்னது ரட்சிக்கப்பட்டாராம்? எது மாறல? பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரா?
பாவ மன்னிப்பு இருக்கா? எல்லாரும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? இவர் எத்தனை விதமான ஆட்களெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை பேருக்கு பேய் ஆடுது தெரியுமா? எதுக்கு எடுத்தோன்னே தெரியாது. அப்படியே என்னடா அது கேட்டா, எங்கம்மா சர்ச்சுக்கு போறேன்? அங்க சர்ச்சுக்கு போறேன். எத்தனை வருஷமா? 8 வருஷமா. பேய் ஆடுதே. ரட்சிப்புனா தெரியாது. ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு தண்ணியில இறங்கி வெளியே வந்துட்டோம். இந்த இதயத்துக்குள்ள இயேசுக்கு இடம் கொடுத்தோமா? அவரை பாசா மாத்தணுமா? அவர் எஜமானனை வச்சோமா? என் சித்தம் இல்ல, என்ன செஞ்சாலும் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கேட்டு 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 செய்யறேன்னு சொல்லி அந்த நிலைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோமா? ராமன் கேள்வி சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரியாமலே ஏதோ வாங்க சர்ச்சுக்கு அம்மாவோட வந்தோம், இல்லை அண்ணனோட வந்தோம், அக்காவோட வந்தோம், இல்லைன்னா ஃப்ரெண்டோட வந்தோம், 4 வாரம் வந்தோம், ஞானசாரம் நாங்க எடுத்தோம், அப்படியே வந்து போயிட்டே இருக்கிறோம். இந்த மனம் திருமண நெருப்பு சூடும் தெரியுது. ஆனா தொட்ட அனுபவம் வரல. தொட்டா அப்படியே உனக்கு தெரியும், கையில ஒரு தழல் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும்ல, ஒரு அடையாளம், ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். மனம் திரும்பி இருந்தால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். குடிச்ச ஆளு குடிக்க மாட்டாரு. சினிமா பார்த்தால் சினிமா பார்க்க மாட்டாரு. சினிமா பார்த்தது தப்பு இல்லைன்னு நினைச்சவரு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஐயோ இது பெரிய தப்புன்னு தெரியும். அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற மாற்றம். சீரியல்ல என்ன தப்புன்னு வாதாடுறவர் ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்தா ஐயோ அது தப்போ தப்பு இல்லையோ, எனக்கு பைபிள் படிக்கவே நேரம் இல்லை, இது நமக்கு ஒரு தேவையா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆசை வரும், உலக காரியங்கள வெறுப்பு வரும். அதுதான் ரட்சிக்கப்பட்டதின் அனுபவம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன் ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத விட்டுருவேன். டெய்லி 2 லிட்டர் குடிப்பேன், இப்ப 1 லிட்டர் குடிக்கிறேன், அப்படியே 1/2 லிட்டர் குடிக்கிறேன். இன்னும் இன்ஸ்டால்மெண்ட்ல ரட்சிப்பு, இன்ஸ்டால்மெண்ட்ல பீரோ கட்டில் வாங்குற மாதிரி ரட்சிப்பு. இயேசு வந்து அன்னைக்கே மாற்றம். இயேசு வராரு, அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஏய் வாப்பா உன் வீட்டுக்கே வரங்கிறாரு. அவனுக்கு ஷாக்கு பாருங்க. அந்த ஆளுக்கு பார்க்கலான்னு நினைச்சா இல்ல, வீட்டுக்கே வரேன். சகேயு கீழே இறங்கி வேகமா வந்து கீழே ஓடி நடந்து போறாங்க. பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரேன்ட்டு இவங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி இந்த பேசுறாங்க பத்தியெல்லாம். அவன் இயேசுவை பார்க்க நினைச்ச ஆளுக்கு இயேசு இறங்கி வந்த உடனே போறாரு. சொல்ல உடனே நின்று ரோட்லயே சொல்றாருங்க. அதுதாங்க இயேசு கொடுக்குற மாற்றம். இயேசு ஒரு மனுஷன் வாழ்க்கை வந்துட்டாருன்னா அவன் பாவ அறிக்கை பண்ணுவான். சகேயு நின்று தெருவுல, ரோட்ல நின்று, தெருவுல நின்று, நான் எவனிடத்தில் ஆகிலும் அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா நாளை தனியா கொடுத்துறான் ஆண்டவரே. புரியுதா உங்களுக்கு? ரெக்கன்சிலியேஷன் உடனே சரி பண்ணு, அந்த கன்விக்ஷன் வரும். இதுக்கு பிறகுதாங்க இயேசு சகேயு வீட்டுக்குள்ள போய் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தாரு. ரட்சிப்பு எப்ப வரும்? பாவத்தை அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து, வாரந்தோறும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை செய்து, அப்புறம் குட் ஃப்ரைடேக்கு அறிக்கை செய்து, அப்புறம் ஈஸ்டருக்கு அறிக்கை செய்து, அப்புறம் சாம்பல் புதன்ல அறிக்கை செய்து, அவர் எல்லாம் அறிக்கை செய்து விடாம இருந்தா என்ன பிரயோஜனம்? விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். விட்டுட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அவர்லாம் எவ்வளவு குடிகாரன் தெரியுமா? இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டாருங்க. வகைப்பிடிப்பாரு. இன்னைக்கு நம்ம மிஷினரி ஒருத்தர் இருக்காருங்க ஜார்க்கண்ட்ல நம்ம சபைக்கு வந்திருக்காரு, இடையில வந்திருக்கிறாரு. நான் உங்க பிள்ளையா அப்படின்னா, ரொம்ப வருஷமா வட இந்தியாவுக்கு போயிட்டாரு. ஜார்க்கண்ட்ல அவங்களுக்கு நம்ம மந்த்லி சப்போர்ட் பண்றோம். 5 பாக்கெட் டெய்லி சிகரெட் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. ஹிந்து கார்னேஷன் ஸ்கூல்ல ஒரு கூட்டம் வச்சோம். நேற்று கூட அங்க இருக்கும்போது நினைச்சேன், எத்தனை கூட்டம் இந்த ஸ்கூல்ல வச்ச ஆண்டவரேன்ட்டு. இந்த கார்னேஷன்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கு, ஹிண்டைஸ்க்கு இந்த பக்கம் இருக்கு. கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன் கார்ல, எத்தனை கூட்டம் வச்சான்ப்பான்ட்டு. அந்த கூட்டத்துக்கு வந்தவர் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காரு, வா மதுராந்தத்தில் கூட்டம் நடக்குது போலான்ட்டு. வந்துட்டு கூட்டத்தில் வாங்கிட்டு போயிருக்காரு. 5 பாக்கெட் சிகரெட் பிடிக்கிற ஆள் அன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்துக்கு வந்து திருமணம் இருந்து தொடவே இல்லை. ஒரே நாள்ல 5 பாக்கெட் சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில மாற்றம் இயேசு தந்தார். கைத்தட்டி ஒரு அலையில சொல்ல. அது பிறகு கூட்டம் அபிஷேகம் பெற்று இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன் ஐயா, நான் மதுராந்தகம் பிள்ளையா, நீங்க என்ன மறந்துடாதீங்க, நான் உங்க பிள்ளை அப்படின்னு. அவருக்கு இப்ப இருக்கும் 50-60 வயசு இருக்கும். அத்தனை வருஷம் ஊழியம் செய். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லணும்? என்னை விட கூட வயசுல பெரியவரா இருப்பான்னு நினைக்கிறேன்.
ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு வந்தா மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு இருக்கா? பொய் வராது, சகஜமா பொய் வருது இல்ல. நீ ரட்சிக்கப்படல, செக் யுவர் சால்வேஷன். இப்படி முடிச்சுட்டு போன உடனே அந்த 9:30 ஜெபம் எப்படி முடிப்பார் பாஸ்டர் 9:30க்கு? அப்புறம் ஒரு சீரியல் வரும், கரெக்டா பார்க்கலாம். நீ ரட்சிக்கவே படல, நீ ரட்சிக்கவே படல, எழுதி வச்சீங்க. சர்ச்சில் இருக்கும்போதே அப்படி வீட்டில் போய் பார்க்கலாம், ஒரு ஜெபம் பண்ணலாம். ரட்சிக்கப்பட்டவனுடைய ஆட்டிடியூடே மாறிடும், சிந்தை மாறிடும். நான் சொல்லியிருக்கிறேன்ல, யாரோ ஒருத்தர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருந்து ஊழியத்துக்கு போனவங்க மண்டபத்தெருல, அப்போ நாங்கள் ஆர்ஆர் ஐயங்கார் தெருவில் இருந்தோம், அலங்கார தியேட்டர் தெருவுன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போனவங்க மண்டபத்தெரு பக்கம் போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே, பூட்டின வீட்டுக்குள்ளே டிராக்டை போட்டு வந்துட்டாங்க. அதில் நம்பர் 3 ஆர்ஆர் பாஸ்டர் ஏசுதாஸ், ஏஜி சர்ச்சு 3 ஆர்ஆர் ஐயங்கார் தெரு, மதுராந்தகம். இந்த பிரதர் வந்துட்டார், அவர் பேர் ராமதாஸ். பிள்ளை உட்கார சொல்லுங்கம்மா, சின்ன பிள்ளை உட்கார வச்சு. தேங்க்ஸ். ஆர்ஆர் ஐயங்கார் தெரு வந்துட்டார். மத்தியானம் 1:30 மணிக்கு திங்கக்கிழமை. இதை காட்டினார். என்னன்னு கேட்டேன். இது நேற்று எங்கள் வீட்டில் போட்டிருந்தாங்க, இதான் அட்ரஸா? ஆமா. நீங்க யாரு? நான் ஜூனியர் என்ஜினியரு. அப்படியான்னு விசாரிச்சேன், பேசினேன். அப்போ எங்க சர்ச்சினாரு? இங்கே தாங்க. என்ன இது இவ்வளோதான் இருக்கும் இடம். இதில் கம்பி கட்டி இது ஓப்பனாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கிச்சனு, இந்த ஒரு ரூம் மாடியில். இந்த இடத்துல கயிறு கட்டி 2 பெட்ஷீட்டை போட்டு அதில் உட்காந்து ஆராதிப்போம். ஒண்ணுமே கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்துட்டாரு, மனைவியும் கூட்டு வந்துட்டாரு. ஒரு 3 மாசம் ஆச்சு. எங்க இருந்தாலும் சபை வளருங்க. கட்டடம் போட்டு ஏசி போட்டா தான் இல்லைங்க, எல்லா இடமும் வளரும். ஆண்டவர் கூட இருந்தா வளரும். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீண்ட கதை, நம்ம ஒரே முடிக்கல. எனக்கு தேவையான விஷயம். எனக்கு ஃபாஸ்டா 10 பாயிண்டா நடத்தலாம், அதெல்லாம் என்னுடைய நோக்கம். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரியா தெரிஞ்சுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா அது தெரியாம எனக்கு இந்த ராத்திரி இந்த இடத்த விட்டு போறது இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்க சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போறோம். அதையா கேட்டாங்க? தமிழ்ல தானே கேட்கறாங்க. இந்த சர்ச்சு கட்டும்போது கல்லெல்லாம் நாங்க தூக்கணும், ஏங்க அதையாங்க கேட்டாங்க? ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா, அந்த சர்ச்சுக்கு சிலுவை வச்சதே நாங்க தான், அதையா கேட்டாங்க? தமிழ் விளங்குதா விளங்கலையா? புரியுதா உங்களுக்கு? ஆட்களுக்கு கோயிலுக்கு நாங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்தோம், அதையா கேட்டாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாப்பா? சில ஆட்களுக்கு இதுவே வழங்காது. இதையும் தாண்டி நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? என்னடா ஒரே குழப்பமா இருக்கு, மறுபடியும் பிறக்கிறதா? அவனுக்கே விளங்கல. யாருக்கு? நிக்கோதேமுங்கிற பைபிள் காலேஜ் டீச்சருக்கே விளங்கல. நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்து உனக்கு இது 80 வயசு 85 வயசு எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு திரும்ப வரணுமா? உனக்கே விவரம் இல்லைன்னு ஆண்டவர். நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்து உனக்கு இது வருத்தமான விஷயம். ஊழியம் சேர நிறைய பேருக்கே ரட்சிக்கப்படனான்னு தெரியல. வருத்தமான விஷயமா சொல்றேன். ஒரு அல்ல சொல்றீங்களா? ஒரு 3 மாசம் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க, நான் சொல்லல. ராமதாஸ், அவங்க மனைவி பேர் ஷீலா நினைக்கிறாங்க, டீச்சருக்குலாம் தெரியும். அவங்களும் நீங்களும் தான் ஒரே நாள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சூனாம்பேடு போற ரோட்ல லெஃப்ட் சைடில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரோடு திரும்பும், அதுக்கு எதிரில் ஒரு ரைஸ் மில் இருக்கு, அங்கதான் ஞானஸ்தானம். அவங்க டீச்சரும் அந்த ஃபேமிலி நினைக்கிறேன். நம்ம திண்டிவனம் பாஸ்டர் சாம்பல்ராஜ் பாஸ்டர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு, கரெக்டா? அங்க ஒரு ரைஸ் மில்ல தொட்டி இருந்துச்சு, அங்கதான் போய் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? என்ன பிரதர் திடீர்னு ஞானஸ்தானம் கேட்கறீங்கன்னு கேட்டேன். நான் சொல்லவே இல்லை அதை பற்றி. அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தோம், நான் வந்து ஹிந்து, என் மனைவி ஆர்சி, கல்யாணம் பண்ணி நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போனோம், எங்கே போனாலும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் வர ஆரம்பித்தோம், காலையில் சர்ச்சுக்கு வந்துடுவோம், அப்படியே மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிடுவோம், மத்தியானத்துக்கு மேலே பக்கத்தில் அப்படியே தியேட்டர், 2 மணிக்கு மேலே அது சினிமா ஆரம்பிக்கும், அப்படி போயிடுவோம். ஒரு 4-4:30 வெளியே வருவோம், திரும்ப ஹோட்டலில் போய் காஃபி வடை பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 கதை புஸ்தகம் நாவல் அது இதுன்னு வாங்கிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போவோம். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர் 2 மாசமா. காலையில் சர்ச்சு, மத்தியானம் சினிமா, சாயந்தரம் கதை புஸ்தகம், இப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ 1 மாசமா அதில் நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை. கம்ப்ளீட்டாக கர்த்தர் எங்களை மாத்திட்டார் பாஸ்டர்.
கதை புஸ்தகம் வாங்கி கொடுக்கலன்னா என் மனைவி சண்டை போடுவா. கதை புஸ்தகம் வாங்கி கொடுக்கல என் மனைவி சண்டை போடுவா. இப்போ அது இல்லை பாஸ்டர், அதான் எங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னாரு. அப்பந்தான் ஞானஸ்தானம் கொடுத்தோம். அல்லையில சொல்லுங்க. சில யோசிக்கிறீங்க ரெண்டாவது எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோமோ. உண்மைதாங்க. சும்மா தண்ணியில இறங்கி ஏறிட்டு போய் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணுங்கிற, நான் தேவனுடைய குடும்பத்துல சேர்றேன், நான் ஆண்டவர் குடும்பத்துல சேர போறேன். இப்ப அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம். இப்ப ஞானஸ்தானம் இல்ல, சும்மா குடும்பத்துல மிலிட்டரியில சேர்ற, வாண்ணா வரணும், உட்காரணும், எழும்பணும், போகணும். புதன்கிழமை ஜபத்துக்கு 1 hour வரணும், முழங்கால நிக்கணும், மிஷினரி ஆஃபரிங் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கண்டிஷனுக்கு சேர்த்துருக்கோம். அல்ல சொல்லுங்க. மிலிட்டரியில சேர்றீங்க. மிலிட்டரியில சேர்ந்த பிறகு நான் எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அப்பா போக முடியாது, நீ வந்துட்டு அவ்வளவு டிசிப்ளினா வாழணுங்கிறதுக்காக சொல்லித்தரோம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய குடும்பத்துல சேர்றேன்னு காட்டுறதுக்கு தான் ஞானஸ்நானம். When you take baptism, you say, you declare, now I am in the family of God. இப்ப எங்க இருக்கிறேன்? தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறேன். ஆமென் கேட்கலாமா? இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாராவது இங்க இருந்தா யோசிக்க வேண்டிய விஷயம். இது தள்ளி போட வேண்டிய விஷயம் இல்லை. எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்துரு, என் வீட்டுக்குள்ள வாப்பா, என் குடும்பத்துக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு. நான் வரலன்னு போனா நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். இட்ஸ் a great invitation. It's a royal invitation. It's open for all. எல்லாருக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். வாங்க 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 வாங்க. ஒரு ராஜா கொளுத்த கன்றை அடித்து இல்ல பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினேன் வாங்கன்னு கூப்பிட்டா ஒவ்வொருத்தனும் ஒரு சாக்கு போக்கு சொன்னானா. ஒவ்வொருத்தனும் ஒரு சாக்கு போக்கு. பைபிள்ல கதை இருக்குதானே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஓகே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனா இந்த உணர்வு இருக்கா? நான் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன். இந்த குடும்பத்தினுடைய ஒழுங்குகள் வேற, சட்டதிட்டங்கள் வேற. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சபைக்கு வரேன். கை வைத்து ஒரு அலையில சொல்லாம இதன்படி நடப்பேன். ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை, கல்யாணம் ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையில் ஒப்பந்தம் இல்லை, ஒப்பந்தம் வேற, உடன்படிக்கை வேற. ஞானஸ்நானம் என்பது உடன்படிக்கை. இட்ஸ் அ கவனன்ட், இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வேற, கவனன்ட் வேற. கான்ட்ராக்ட் 5 வருஷம், 10 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம். கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். கவனன்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும். சோ கல்யாணம் ஒரு கவனன்ட், இங்கிலீஷ்ல கவனன்ட், உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் 5 வருஷம் சொன்னார் ஆண்டவர். ஒரு 5 வருஷம்ப்பா உனக்கு எனக்கும் கான்ட்ராக்ட்ப்பா. அது கான்ட்ராக்ட் உயிரோடு இருக்கிற வரைக்கும். நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை. உன்னை எவ்வளவு நாள்? ஒரு 3 வருஷம்ப்பா. அது வரும், நீ என்ன விட்டு நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னாரா? இல்ல. இட்ஸ் a covenant. உண்மையில் பிசகாதவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லு என்று சொல்லி சொன்னதை. உடன்படிக்கையின் தேவன். ஞானஸ்நானத்துல நம்ம ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இனி என் ஜீவன் போற வரைக்கும் நான் உங்களுக்காக வாழ்வேன். புரிஞ்சா கை தடுக்க பார்க்கலாம். கல்யாணத்துல சொன்னீங்க, ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்துல உங்க கல்யாணம் நடந்திருந்தா, ஒரு கிறிஸ்தவ கல்யாணமா சபையில நடந்திருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க இல்ல, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு சொல்லி கண்ணை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். முகத்தை பார்த்து சொல்லு, எங்கேயும் பார்த்து சொல்லாத, ஒழுங்கா சொல்லு. மாப்பிள்ளை கண்ணை பாருமா. முன்னால அந்த காலத்துல பாக்குறதுக்கு வெக்கப்படுவாங்க, கூச்சப்படும். இப்ப 3 வருஷமா பார்த்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கா, பார்த்து சிரிச்சுக்கிட்டே கதை பேசுது. கல்யாணத்துல முகத்தை பாருன்னு யோசிப்பாங்க. வெட்கம், நாணம், மடம், அச்சம்லாம் அந்த காலத்துல பெண்களுக்குரிய இயல்பு சொன்னாங்க. அதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க. இன்னைக்கு வெக்கங்கட்ட சந்ததி. அமெரிக்காவில் ஒரு கல்யாணத்துல இருந்தேன். மொத்தமே கல்யாணத்துல 7 பேர் தான். 7 பேர்ல நான் ஒரு ஆளு. மாப்பிள்ளை பொண்ணு அமெரிக்கன், மாப்பிள்ளை இங்க வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு போனவர், ஒரு நேபாளி மாதிரி. அவனுக்கு இங்கிலீஷும் வராது. அப்போ ஒன்னொன்னையும் நாங்க எல்லாம் கல்யாண இடத்துல நிக்கிறோம். பாஸ்டர் சொல்றத பொண்ணு மாப்பிள்ளைக்கு சொல்லுது அந்த பாஷையில. அவர் சொல்றார், எப்படி கல்யாணம் எப்படின்னு பாருங்க.
ஒழுங்கா பயபக்தியா சொன்னா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் மாப்பிள்ள. அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு கல்யாணங்கள்லாம். இல்ல நாங்க அப்பாட்ட போய் ஒருத்தன் சொல்லுவானா, அப்பா நாளைக்கு கல்யாணம்ப்பா நீ வந்துருப்பான் இருக்கேன் ஒருத்தன். அப்பா பிள்ளைகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண காலம் எப்படி இருக்கு இன்னைக்கெல்லாம்? அந்த சமுதாயம் எப்படி இருக்கு? பைபிள் மேரேஜஸ் எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான் மேக்சிமம். இல்ல இன்னைக்கு கலாச்சாரம் எல்லாம் வேற. 2 வருஷம் 3 வருஷம் பழகி அதுக்கு ஒரு விவாதம் வச்சு டிபேட் வச்சு இது ரைட்டா ராங்கான்னு பேச, இதுக்கு மூளை இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு டிபேட்டு. நாங்கள் 2 வருஷம் 3 வருஷம் வாழ முடியும்னு பழகி பார்ப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒத்து வந்தா வாழ்வோம், இல்லைன்னா போயிடுவோம். எங்க போய் படிச்சீங்க இதெல்லாம்? எங்க படிச்சீங்க இதெல்லாம்? பைபிள் அப்படிலாம் கத்துக் கொடுக்கல. உலகத்துல உயர்ந்த தரம் இங்கதான் இருக்கு. கை வைத்து அல்ல சொல்லுங்க. ஸோ இங்க குடும்பத்துல சிஸ்டம் வேற. சில வேளைகளில் ஒரே சர்ச்சில் பொண்ணு மாப்பிள்ள வந்துடுவாங்க, ஃபிக்ஸ் ஆயிரும். பெரியவங்களே பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்லிடுவேன், 2 பேரும் ஒரு சர்வீஸுக்கு வரக்கூடாது. போகும்போது டீயை குடித்தேன், டீ கடைக்கு போனேன், வண்டியில் போனேன்னு போகக்கூடாது. கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன். 4 பேரும் சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இதுக்குறை எப்படின்னு சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, இனி ஒரே சர்ச்சில் கல்யாணம், நீ இன்னொரு சர்வீஸுக்கு வா தம்பி, நீ ஒரு சர்வீஸ். ஒன்றா வந்தோம், ஒன்றாவே பைக்கில் போவோம், அதெல்லாம் கல்யாணத்துக்கு. உங்கள் 2 பேரும் எங்கேயா நான் ஒன்றா பார்த்தேன்னா நல்லதில்லைன்னு சொல்லி டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறோங்க. அவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஃபுல்லாக ஊர் சுற்றினாங்களேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யாருக்கு அவமானம்? நமக்கு தான் அவமானம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஸோ எவ்வளவோ இந்த குடும்பத்தினுடைய ஸ்டாண்டர்டை சொல்கிறேன். ஸோ பேச்சில், வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், இந்த குடும்பத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படி நடக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுவோம். ஸோ உலகத்தில் ஒரு பிள்ளை பிறந்தவொன்னு அந்த குடும்பத்துக்கு, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, அண்ணன் அக்கா தங்கச்சி இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தேவனுடைய குடும்பத்தில் வருகிறோம். நமக்கு இங்க தகப்பன் இருக்கிறாரு, மூத்த சகோதரர். இயேசு நமக்கு மூத்த சகோதரர். அடுத்து நமக்கு தம்பிமார், அக்கா மாதிரி சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா சுத்தி சபையில எவ்வளவு பெரிய. அடுத்தது ஆசீர்வாதங்கள் இருக்கு. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய வச்சிருக்காரு. இங்க இருக்கிற ஐஸ்வர்யம் கிருபையின் ஐஸ்வர்யம். வெறும் நோட்டு இல்ல, வெறும் ரூபா நோட்டு இல்ல, மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். இல்ல பைபிள் இருக்கா இல்லையா? அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம். இதெல்லாம் இங்க இருக்கிற ரிச்சஸ், இங்க இருக்கிற ட்ரெஷர், இங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள். இதெல்லாமே கர்த்தர் வச்சுட்டு இதை வச்சிருக்காரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை உன்னதங்கள்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பணம், பொருள், வீடு, சொத்து, நிலம் இல்லைங்க. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு. ஆனா அந்த உலகத்துக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தராரு. கைவற்று ஒரு அலையில சொல்லாமா? அருமையான ராத்திரி வேளை நீங்க தேவனுடைய குடும்பம் மறந்துடாதீங்க. செய்தியை நாளைக்கு தொடருவோம். தேவ குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், அருமையான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. எல்லாம் வசனம் எடுத்து வாசிக்க நேரம் தான். நட்ஷல் அப்படியே சுருக்கமா, ரத்தன சுருக்கமா ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் யாரு? தேவனுடைய குடும்பத்தில்